கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரையினுடைய முன்னணி களப்போராளி, திமுகவினுடைய முன்னாள் மாணவரணி நிர்வாகியா இருந்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களுடைய இந்த 2026 தேர்தல் பிரதிநிதித்துவம் திமுக அரசு வழங்க வேண்டும்ன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள் தற்போது சமூக செயற்பாட்டாளர் மத்தியில உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மத்தியில மத நல்லிணக்க கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருக்கிறது. திமுக தொடர்ந்து கொள்கை ரீதியாக பாஜகவை கடுமையாக கண்டித்திருந்தாலும் கொள்கைக்காக களமாடுகின்ற போராளிகளை சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கொடுக்கறத தவிர்த்து கொண்டு வருகின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட தொடங்கி இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மூத்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு ஒப்பற்ற போராளி, ஒரு புரட்சியாளர், ஒரு கள வீரர். எந்த சமரசமும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை தூக்கி பிடித்து அதற்காக எந்த களப்பணியும் செய்யக்கூடியவர், ஒரு கள வீரர், ஒரு செயல் வீரர், ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு மாமனிதர், ஒரு நல்ல ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவரு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவருக்கு என்னன்னா, அவர் என்றோ அவர் எம்எல்ஏ இருக்கணும். இப்பயோ அவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும்போது அவர் எம்எல்ஏ இருக்கணும். புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர் எம்எல்ஏ இருக்கணும். ராஜ்யசபா எம்பியா இருக்கணும், லோக்சபா எம்பியா இருக்கணும், சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும், நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கணும். அவர் எப்படி சொல்றதுன்னா, பதவி, பணம், காசு, சொத்து, சுய விளம்பரம், பெயர், புகழ், அதிகாரம், உலக இன்பம், அதுக்காக அரசியல் வந்த நபரே கிடையாது பசும்பொன் பாண்டியன் தோழர். நான் அவரை கடந்த பல வருடங்களா பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் ஒரு சமரசம் இல்லாத போராளியாக, ஒரு தியாக தலைவராக தான் அவர் இருக்கிறார். அவர் எந்த விதமான ஒரு எதை எதிர்பார்த்து அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. ஏன்னா அவருடைய இளமை காலத்துல இருந்து நான் சொல்ல விரும்புறேன், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியலுக்கு தென் மாவட்டத்துல அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. நீங்க யாரையுமே நீங்க அவருக்கு அளவுக்கு தென் மாவட்டத்தில் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, அவர் ஒரு அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்க சமூகமான முக்குளத்தூர் சமூகத்தில் பிரமலை கலர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தையும் அரவணைக்கக்கூடியவர். நீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், பட்டியல் சமூகமா இருக்கட்டும், பறையர் சமூகமா இருக்கட்டும், அருந்ததியர் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், எல்லா சமூகமே, நீங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், இப்படி சொல்லிட்டே நான் போலாம். ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த, விளிம்பலி, சாமானிய மக்கள் எல்லாரையும் அரவணைத்து அவர்கள் ஒரு பிரச்சனைனா போய் முதல்ல நிக்கக்கூடியவர் யாரு தென் மாவட்டத்துல? மதுரை மாவட்டத்துல, முக்கியமா மதுரை மாவட்டம், தென் மாவட்டத்துல நீங்க வச்சுக்கோங்க, தென் தமிழ்நாட்டுல அது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மட்டும்தான். அந்த சமூகம், எல்லா சமூகத்து மக்கள் பிரச்சனைகளுக்குமே போய் நிப்பாரு, களத்துல போராட்டம் பண்ணுவாரு. நீங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருக்கட்டும், மதுரை ஹைகோர்ட்டா இருக்கட்டும், மதுரையில இருக்கக்கூடிய பெரும்பான்மை போராட்டங்கள்ல முன்னாடி நிக்கக்கூடிய கள வீரர் யாருன்னா, போராளி யாருன்னா, அது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனா தான் இருக்கும். இது கடந்த 30 வருஷம் நான் சொல்லுவேன், கடந்த 30 வருஷம் 40 வருஷம் கூட நீங்க வச்சுக்கோங்க. அவர் தான் மாணவ பருவத்தில இருந்து, மதுரை சட்டக்கல்லூரியில சட்டம் பயிலும் போது மாணவ பருவத்திலிருந்து அவர் அரசியல் இருக்கிறார், திமுக இருக்கிறார். நீங்க நல்லா அவர் புரிஞ்சுக்கோங்க. நான் அவரை பத்தி முக்கியமா சொல்ல விரும்புறேன். ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம், 16 மாவட்டம் ஒன்னா இருந்தது. அந்த ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்துடைய அதுதான் கடைசி, அவர் தான் கடைசி இளைஞரணி செயலாளர், அவர் தான் முதல் இளைஞரணி செயலாளர். அந்த ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளர் திமுக அவர் இருந்தார். ஒரு சக்தி வாய்ந்த இளைஞர் தலைவராக இருந்தார். தென் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் ஒரு சக்தி வாய்ந்த திமுக இளைஞர் தலைவராக 1980களில் இருந்தவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்து மதுரையில இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பசும்பொன் பாண்டியன் யாருன்றது. மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், தென் தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல தோழர், தமிழ்நாடு தற்போதைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய இளைஞரணி செயலாளரா மாநில லெவல்ல பொறுப்பேற்கும் போது அந்த தீர்மானத்தை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனும் நமது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அப்பா அன்பில் தர்மலிங்கம் தான். அவர் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இளைஞரணி செயலாளர் இருந்தார். அப்ப இப்படி சொல்ல போன தோழர், அவருடைய வரலாறு அப்படி பார்க்கும்போது நீங்க எப்படி சொல்றதுன்னா, NSAன்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டத்துல முதல் முறையா தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு, அந்த சட்டம் யார் மேல பாஞ்சு வழக்கு போடப்பட்டுச்சுன்னா அது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் மீது அவர்கள் தான். அவர் மேலதான் வழக்கு போடப்பட்டுச்சு. இந்தியாவிலே சொல்றேன், தென்னிந்தியாவில. நீங்க தமிழ்நாட்டிலே அவர் மேலதான் NSA ஆக்ட் முத போடப்பட்டுச்சு. பல சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறாரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மாதிரி ஒரு போராளியை நான் பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்றதுக்கான விளக்கம் நான் கொடுத்து விரும்புறேன். சிறை, அவ்வளவு சிறைகள், அவ்வளவு கைது, அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்றுருக்கிறாரு, அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு, தன்னோட பொருள் இழந்திருக்கிறாரு, தன்னுடைய செல்வத்தை இழந்திருக்கிறாரு, சொத்துக்களை இழந்திருக்கிறாரு, இந்த மக்களுக்காக அவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாரு. சும்மா கிடையாது. அவரோட வரலாறு என்பதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது.
அப்புறம் இன்னொரு விஷயம், 80களில் பிரபாகரன் அவர்கள் மதுரைக்கு வரும்போது, வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், கேப்டன் பிரபாகரன் அவர்களை பசுமன் பாண்டியன் நல்லா தெரியும். பசுமன் பாண்டியன் தோழர் சந்திப்பாரு பிரபாகரன் அவர்களை, மதுரையில நரிமேட்டு பகுதியெல்லாம் சந்திப்பாங்க, அவங்க சந்திச்சு பேசுவாங்க. விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாரு, பிரபாகரனோட பயணமா இருக்கிறாரு. நீங்க எல்லா தலைவர்களுமே, நீங்க நெடுமாறன் எடுத்துக்கோங்க, வைகோ எடுத்துக்கோங்க, நீங்க தமிழ் சமூகத்துல நீங்க எந்த தலைவர் நீங்க சொன்னாலும், நல்லக்கண்ணையாவா இருக்கட்டும், சங்கரையாவா இருக்கட்டும், எல்லா தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள், திராவிட தலைவர்கள், அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய தலைவர்களோடு எல்லாரோடையும் பயணமான ஒரு தலைவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராளியை நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து அதிமுகவுடைய கழக நிர்வாகிகள் சந்திச்சிருக்கிறாங்க, தேர்தல் குழுவை அறிவாலயத்தை சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைமை சீட்டு ஒதுக்கணும். என்னுடைய தாழ்மையான கோரிக்கை நான் வைக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், தென் மாவட்டத்துல இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மட்டும் இல்ல தோழர், இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன். நீங்க அந்த காலத்துல புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நகல் எரிப்பு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து மண்டல் கமிஷன் பிரச்சனை வரும்போது அதுக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. விபி சிங் ஆட்சி நடக்கும்போது அப்பயும் நிறைய போராட்டங்களை கலந்துருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா தருணங்களும் இந்திரா காந்தி பீரியட்லயும் போராட்டத்தில் கலந்துருக்காரு மாணவர் பருவத்துல. அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது அப்பயும் நிறைய தேச விரோத விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமா மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு முதல் ஒரு போராட்டம் என்பது தென் மாவட்டத்தில், தென் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தலைமையில தான் நடந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும். ஏன்னா இப்ப வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் டாக்டர் கலைஞர் கலந்துக்கிட்டாரு. திருச்சி வரைக்கும் ட்ரெயின்ல வந்தாரு. அதுக்கப்புறம் கனமழை பெய்தது. முத்துமை டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்தாதான் தாலி கட்டுன்னு சொல்றாரு மதுரை மாவட்டத்துல திருமணத்தப்ப. கலைஞர் கார் மாதிரி வந்தாரு, திருச்சியில இருந்து கார் மாதிரி பசும்பொன் பாண்டியத்தோட திருமணத்தை நடத்தி வச்சார். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வச்சார். அப்படி நெருக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய செல்லப்பிள்ளை வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஒரு 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 வீரவாள், ஒரு போர்வாளாக இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். தென் மாவட்டத்துல வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர், அவங்களால ஒன்னா பயணமானவங்க அந்த நாட்கள்ல, அந்த காலங்கள்ல. அப்ப அதெல்லாம் மலரும் நினைவுகள், நம்மளால அதை மறக்க முடியாது. நான் அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறேன், அவங்க எப்படி எல்லாம் களத்துல போராடி இருக்காங்க, எப்படி எல்லாம் களத்துல அவங்க செயலாற்றி இருக்காங்கன்றதை என்னால உணர முடியுது. அவரோட வரலாறு படிக்கும் போது நான் உணர முடியுது. அப்ப நீங்க பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரலாறுக்கு சொந்தக்காரா இருக்கிறாரு. இப்ப கூட நான் சொல்றேன், 2026 21ஆம் நூற்றாண்டில் இந்த கடந்த 26 வருடங்களாக RSS பாஜக சனாதன சங் பரிவார் கும்பலை எதிர்த்து, பார்ப்பன கும்பலை எதிர்த்து, இந்து சூத்திர கும்பலை எதிர்த்து, இந்த அடியாள் கும்பலை எதிர்த்து, பார்ப்பன அடிவெடி கும்பலை எதிர்த்து, தென்னிந்தியாவில், தென் தமிழ்நாட்டில், முக்கியமா மதுரை பகுதிகளில், தென் தமிழ்நாட்டுல களமாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற போராளி யாரு தெரியுமா? அது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இவர மாதிரி சமரசம் இல்லாம யாருமே போராட்டது கிடையாது. அவன் பெட்டியை வாங்கணும், காசை வாங்கணும், பதவி வாங்கணும், பணம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், ஏன்னா பல கோடி கமிஷன் போடணும், டெண்டர் எடுக்கணும், எல்லாம் அரசியலுக்கு தான் வர்றேன், ஒயின் ஷாப் டெண்டர் எடுக்கணும், அதுதான் வர்றேன். எல்லாருமே அரசியல் வரேன் போல சம்பாதிக்க தான் வர்றேன் பல கோடியை. பசும்பொன் பாண்டியன் சம்பாரிச்சார் அப்படி ஏதாவது சொல்லுங்க நீங்க. திமுக எத்தனையோ பொறுப்புகள் வந்திருக்காருல, சம்பாரிச்சிருக்காரா? அந்த மாதிரி இல்லீகலா சம்பாரிச்சிருக்காரா? கரப்ஷன் பண்ணிருக்காரா? பிரைப் வாங்கியிருக்காரா? ஊழல் பண்ணிருக்காரா? லஞ்சம் வாங்கியிருக்காரா? அவர் மேல வழக்கறிஞர் தொழிலையும் அவ்வளவு நேர்மையானவர். உழைத்து பலருக்கு சேவை செய்யக்கூடிய தொழில அவர் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கறிஞர் தொழில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நேர்மை அடையாளம். ஒரு நல்ல ஒரு மாமனிதர், ஒரு நல்ல ஒழுக்கமானவர். அவரு எந்த விதமான ரிமார்க்ஸ் அவர் மேல கிடையாது, பிளாக் மார்க்ஸ் அவர் மேல எந்த காலத்தையும் அவருக்கு மேல கிடையாது. அவர் மாணவர் பருவமா இருக்கட்டும் சரி, வழக்கறிஞராக இருக்கட்டும் சரி, அரசியல்வாதியா இருக்கட்டும் சரி. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திமுக தலைமை சீட்டு கொடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு வழக்குங்க. நீங்க RSS பாஜகவை எதிர்த்து அவர் தென் மாவட்டத்துல பண்ண போராட்டங்கள் மூலியமா அவ்வளவு வழக்குகள் வாங்கியிருக்கிறாரு, சிறைக்கு போயிருக்கிறாரு. நீங்க கவர்னர் RN ரவியை முதல் முறையா தமிழ்நாட்டுல எதிர்த்து குரல் கொடுத்து அதற்காக கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சிறைவாசம், அவ்வளவு சிறைவாசம், கடந்த 30 வருடங்களா அவ்வளவு சிறைவாசம் போயிருக்கிறாரு. போராட்டம், சிறைவாசம், திரும்ப வெளியே வர போராட்டம், சிறைவாசம், இப்படியே ஒரு வாழ்க்கை பல ஆண்டுகள் போயிருக்குது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனுக்கு. அவ்வளவு நாட்கள் அவர் இந்த பொது வாழ்க்கையில அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், மதுரையில கூட சிறையில இருந்தார் மட்டும் இல்ல, எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா சிறையிலையும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் இருந்திருக்கிறாரு. சென்னை சிறை முக்கியமா சொல்ல போனா, சென்னையில அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்ட்ரல் ஜெயில போய் பார்த்தாரு, பசும்பொன் பாண்டியனை பார்த்தாரு, கலைஞரே போனார் ஜெயிலுக்கு போய் பார்த்தாரு. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனதில் இருந்திருப்பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மதுரை மக்களுடைய விருப்பமா இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியோட விருப்பமா இருக்குது. அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய சிந்தனையாளரோட விருப்பமா இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதுரை மதநலக்க கூட்டமைப்பா இருக்கட்டும்,
மதுரையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர், பெரியாரி, மார்க்ஸ், இடதுசாரிகளுடைய அனைத்து சமூக செயற்பாடுகளோடையும் களத்தில் நின்று போராடக்கூடியவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். தினந்தோறும் அவர் நீங்க பார்க்கலாம். எந்த போராட்டம்னாலும் மதுரையில் நடந்தா முதல் ஆளா அவர் தான் நிப்பாரு. அவர் தான் வந்து உரையாற்றுவார், உரை நிகழ்த்துவார். என்ன அதுக்கப்புறம் பாருங்க, கமிஷனர் ஆஃபீஸ் போகணும், லீகல் சப்போர்ட், சட்ட உதவிகள் எல்லாமே எல்லா இடத்துலயுமே வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனோட பங்களிப்பு இல்லாம மதுரை மாவட்ட வளர்ச்சியை பெற்றிருக்காருன்றது என்னுடைய கருத்து. மதுரை மாவட்டம் இந்த அளவுக்கு சமூக மதநலக்கத்தோட பாதுகாப்பா இருக்குன்னா அது காரணம் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்படிப்பட்டவருக்கு நீங்க ஏன் சீட்டு கொடுக்க மாட்டீங்க? அதான் என்னோட கேள்வி. ஏன்னா நீங்க அதிமுக கடந்த 7 வருடமா திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல அவ்வளவு உறுதியா இருக்குது. 2019 இருந்து நான் இப்படியே வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன், வரலாறு அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. அதான் நான் சொல்லிட்டேன். நானு குளத்தூர் சமூகத்துல இருந்து எல்லாம் வந்து லெட்டர் பேட் அமைப்பு வச்சுக்கிட்டு, சங்கம் வச்சுக்கிட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, ஜாதி கலவரம் பண்ணிக்கிட்டு, ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்காம போயிட்டு இருக்கிறான். ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்காமல், ஒரு சமத்துவத்தை உருவாக்காமல், சகோதரத்துவத்தை உருவாக்காம போயிட்டு இருக்கிறான். பல தலைவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பெட்டி பணம் பதவிதான். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் எல்லா சமூகத்தோடையும் அரவணைப்பை ஏற்படுத்துகிறார். நீங்க பறையர் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குலவேலர் சமூகமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லார் மத்தியிலும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் நல்ல மரியாதை இருக்குது. எல்லாரிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவ பார்வை, ஒரு சமூக நீதி பார்வை, சகோதரத்துவ பார்வை, ஒரு மதநலக்க பார்வை, எல்லா ஜாதிக்காரர்களும் அரவணைக்கக்கூடிய அந்த பார்வை வந்து வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் இருக்குது. அவர் செயல்படுத்துறாரு. அப்படி யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட தலைவர் தான் தென் மாவட்ட தலைவனா வரணும். யோசிச்சு பாருங்க. நீங்க நான் சொல்லுவேன்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்து மூக்கையா தேவருக்கு அடுத்து அந்த இனத்தில் குளத்தூர் சமூகத்தில் ஒரு ஒப்பற்ற தலைவன்னா அது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தான். நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். நான் பெருமைப்படுறேன் சொல்றதுல. ஏன்னா அதுக்கு வந்து அது தகுதி இருக்கு. இவ்வளவு பட்டியலை அடுக்குறீங்க. ஆனா திமுக தலைமைக்கு இந்த செய்திலாம் தெரியாமலா இருக்கும். ஏன் தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, தவிர்க்கிறாங்கன்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் குழு மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவருடைய கேண்டிடேச்சரை இவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பரிசீலனை பண்ண வேண்டும். கண்டிப்பாக வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனுக்கு இந்த முறை நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். நான் கோரிக்கை வைக்கிறேன், தாழ்மையான கோரிக்கை, வேண்டுகோளா வைக்கிறேன். அவருக்கு சீட்டு கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்து அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஏன்னா எல்லா மக்களும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனை ஆதரிப்பாங்க மதுரையில. நீங்க அவர் சீட்டு மட்டும் கொடுங்க, அவர் ஜெயிச்சு காமிப்பாருங்க. நான் சொல்றேங்க. இப்ப நான் தொகுதி நான் சொல்றேன். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, மதுரை மாவட்டத்துல மதுரை மேற்கு தொகுதியை கொடுங்க, பசும்பொன் பாண்டியன் கொடுங்க. எல்லா கட்சிக்காரனும் வேலை பார்ப்பான். விசிகா வேலை பார்ப்பான், சிபிஐ, சிபிஎம், எல்லா ஜாதி மக்களும் வேலை பார்ப்பாங்க பசும்பொன் பாண்டியன் தொகுதிக்கு. நீங்க எல்லா ஜாதி மக்களும், எல்லா இன மக்களும், எல்லா மத மக்களும், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனுக்கு ஆதரவா வேலை பார்ப்பாங்க. நானே வேலை பார்ப்பேன், ஓப்பனா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, மதுரை மேற்கு தொகுதியை வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் கொடுத்தா திமுக மகத்தான வெற்றி பெறும். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனுக்கு மேற்கு தொகுதி நீங்க கொடுக்கலன்னா திமுக தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் வந்து கள ஆய்வு பண்ணேன். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்று திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரையும் வச்சுக்கோங்க. நீங்க திமுக யாரெல்லாம் மதுரை மாவட்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விட அவங்களுக்கு எல்லாம் மூத்த முன்னோடி வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சும்மா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மதுரையில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தவர், பொறுப்பு நியமனம் பண்ணி இந்த ஆணை பிறப்பித்தவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். ஏன்னா அதை நம்ம மறுக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நேர்காணல் நான் எப்படி கொண்டு போலான்னு பாக்குறேன்னா, நான் வந்து இதை ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விவாதமா கொண்டு போலான்னு பாக்குறேன். ஒரு அறிவு சார்ந்த அணுகுமுறையோடு, ஒரு கோரிக்கை, ஒரு உணர்வோடு, ஒரு கோரிக்கை, ஒரு 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 என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு வேண்டுகோளாக நான் இதை கொண்டு போலான்னு நான் பாக்குறேன். நான் வந்து மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகளையோ, மதுரை மாவட்ட அமைச்சர்களையோ, மதுரை மாவட்ட எம்எல்ஏக்களையோ, எம்பிக்களையோ, மதுரை மாவட்ட திமுக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளையோ, இளைஞரணியோ யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வந்து மதுரை திமுக எவ்வளவு பெரிய பலம்ன்றதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கோரிக்கையா வைக்கிறேன். நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. கடந்த காலத்தை யோசித்து பாருங்க. மதுரை மாவட்டத்தில் திமுக அவர் எவ்வளவு பங்களிப்பு செலுத்திருக்கிறாரு, எவ்வளவு திமுகவை உயர்த்தி இருக்கிறாரு, திமுகவை எப்படி முன்னேற்றி இருக்கிறாரு, மதுரையில எவ்வளவு களப்பணி, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சிறைவாசம், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு போர்க்குணம் கொண்ட ஒரு களப்பணி. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மதுரை மாவட்ட திமுக நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவருடைய பங்களிப்பு என்ன மதுரை மாவட்டத்துக்கும் திமுகன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாருமே வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பரிந்துரை பண்ணணும். நீங்க எல்லாரும் பரிந்துரை பண்ற கடமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவுடைய மூத்த முன்னோடி அவரு. நீங்க அவருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா வாய்ப்பு கொடுத்தா மதுரை மாவட்ட திமுக தாங்க அது பலம். இப்ப நீங்க தளபதி அவர்கிட்ட இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். நீங்க மூர்த்தி அவர்கிட்ட இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். மதுரை மாவட்டத்தில் கூடிய எல்லா திமுக முக்கிய நிர்வாகிகிட்ட இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். நீங்க வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை மதுரை மேற்குல நீங்க இறக்குனீங்கன்னா திமுக, மதுரை மாவட்ட திமுக தான் அது பலம். நீங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படுது. நீங்க செல்லூர் ராஜை எதிர்த்து நிக்கக்கூடிய
எல்லா கெப்பாசிட்டியும் என்ன நீங்க வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் எடுத்து நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் செல்வராஜ் கிடையாது. ஏன்னா ஆனா வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் நீங்க மதுரை மேற்குல இறக்குனீங்கன்னா உறுதியா திமுக வெற்றி உறுதி செய்யப்படும். நீங்க வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் இறக்கலைன்னா திமுக வந்து மதுரை மேற்கில் தோல்வியடைய கூட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிதான் கல ஆய்வு என்னுடைய கல ஆய்வு நான் ரிசர்ச் பண்ணி நான் ஸ்டடி பண்ணி நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து அந்த தொகுதி பார்வையிட்ட வரைக்கும் செல்லூர் ராஜ் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இறக்குங்க மதுரை மேற்குல நான் சொல்லிட்டு இருக்கேன். மதுரை மேற்குல நீங்க வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் இறக்குங்க. மதுரை மாவட்ட திமுக கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா முதலமைச்சர்கிட்ட நானும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட இதை கோரிக்கை வைக்க தான் போறேன் அறிவாலயத்துல. நீங்க மதுரை மாவட்ட திமுக அந்த கோரிக்கை வைங்க தயவு செய்து. அது உங்களுக்கு தான் பலம். பசுமன் பாண்டியன் அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்க மதுரை மாவட்ட திமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் தான் அது பலம்ன்றது என்னுடைய கருத்து. நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னும் பல தொகுதிகள் இருக்கு. நீங்க மதுரை மேற்கு கொடுக்கறா கூட, ஆனா மதுரை மேற்கு தான் கொடுக்கணும் என்னோட கோரிக்கை. என்ன நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த தொகுதி மட்டும் இல்ல தோழர், இன்னும் நான் சொல்றேன், கிளியரா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. திருவாரணை தொகுதி, சாத்தூர் தொகுதி, ஏன்னா இன்னும் என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, நான் வச்சிருக்கேன் லிஸ்ட். இந்த தொகுதியை கொடுத்தா வந்து வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களுக்கு வந்து சாதகமா இருக்குன்றதுக்கு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அந்த லிஸ்ட் நான் வந்து சொல்றேன். நான் அந்த தொகுதி எதுன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த தொகுதியெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் வெல்வார் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது என் லிஸ்ட் இருக்குது. நான் எல்லாமே ஆய்வு பண்ணி நான் கள ஆய்வோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் இல்லாத போலதான் பேச மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த தொகுதிகளை வந்து நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார். பாருங்க, நீங்க வந்து ஒண்ணு இல்ல, முதுகுளத்தூர் கொடுக்கலாம், திருவாரணை கொடுக்கலாம், சாத்தூர் கொடுக்கலாம், மதுரை மேற்கு கொடுக்கலாம். எங்கெல்லாம் வந்து முக்குளத்தூர் சமூகமும் பிற பட்டியல் சமூகமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய தொகுதிகள் நிறைய இருக்குது. நீங்க தென் மாவட்டத்துல அவ்வளவு தொகுதிகள் இருக்குது. வழக்கறிஞர் பசுமன் பாண்டியனுக்கு சாதகமான தொகுதிகள் வந்து அவ்வளவு தொகுதிகள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்குது. நீங்க நினைச்சா நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுத்தீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவார் பசுமன் பாண்டியன் அவர்கள் மீது. அதான் நானே வாசிக்கிறேன். நான் என்ன தொகுதி எல்லாமே நான் வாசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து வாசிக்காம இருக்க போறது இல்ல, எல்லாமே கிளியரா நான் வச்சிருக்கிறேன். இதை இப்ப நான் சொன்ன தொகுதிகள் தான். இந்த தொகுதியில ஃபுல்லா நீங்க போக்கஸ் பண்ணி இந்த தொகுதி பட்டியல், நான் இப்ப வாசிச்ச தொகுதி பட்டியல் நீங்க கொடுத்தீங்கன்னா உறுதியாக வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் மகத்தான வெற்றி பெறுவார். அப்ப இதை ஏன் திமுக தவற விடுதுன்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இவ்வளவு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருந்து, இப்படி ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்து, இப்படிப்பட்ட பின்புலம் கொண்ட ஒரு கேண்டிடேட் இருந்து ஏன் திமுக தவற விடுது? அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. அவ்வளவுதான் இதை நான் பதிவு பண்றேன். ஏன்னா நீ மதுரை மாவட்ட திமுகவுடைய மூத்த அரசியல் தலைவர் அவரு, மூத்த முன்னோடி அவரு, திராவிட அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தினுடைய ஒரு கள போராளி, ஒரு மாபெரும் ஒரு ஒரு புரட்சிக்காரர் அவரு. அவருக்கு நீங்க வாய்ப்பு தர மாட்டீங்க. தந்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல மாபெரும் வெற்றி பெறும் திமுக. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, மதுரை மாவட்ட திமுக நான் வைக்கிறக்கூடிய இன்னொன்னு சொல்றேன், சுட்டி காமிக்க விரும்புறேன். ஒரு 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 திமுகவுடைய ஆதரவாளர் நான் சுட்டி காமிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து தயவு செய்து வேட்பாளர் தேர்வு என்பதுல ரொம்ப நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா பல தொகுதிகளில் அதிமுகவும் RSSம் பாஜகவும் பல சதி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்துல, தென் மாவட்டம் முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பசுமன் பாண்டியன் அவர்கள் போன்ற கேண்டிடேட் போட்டா தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா அப்படி நம்ம வந்து கேண்டிடேச்சர் செலக்ஷன்ல மிஸ்டேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, தவறுகள் பண்றோம்னு வச்சுக்கோங்க, சரியான ஒரு வலிமையான கேண்டிடேட் இறக்கலைன்னா தென் மாவட்டத்துல மட்டும் இல்ல, மதுரை மாவட்டத்துல 10ல் 6 தொகுதி கூட திமுக தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நான் சொல்றேன். நான் உண்மையா தான் சொல்றேன். நான் பதிவு பண்றேன். களத்துல ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளவு களத்துல வந்து அவ்வளவு வேலைகள் நமக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க மதுரையில 10 மாவட்டத்துல 10 தொகுதியில நீங்க வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு தொகுதியை கொடுங்க. மதுரை மேற்க கொடுங்க. இதான் என்னோட கோரிக்கை. மதுரை மேற்கு, மற்ற தொகுதியில லிஸ்ட் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க கொடுங்க. தென் மாவட்டத்துல எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி எங்கனாலும் கொடுங்க. கொடுத்தா மாபெரும் வெற்றியை வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் பெறுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஏன் இந்த 6 தொகுதியை சுட்டி காமிக்கிறேன்னா, பாஜக RSSம் சனாதன சங் பரிவார் கும்பலும் அதிமுக பல சதி வேலைகளை ஈடுபடுறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து திமுக வலிமையான கேண்டிடேட் போட்டா தான் அதிமுக கேண்டிடேட் பாஜக கேண்டிடேட் வீழ்த்த முடியும். நீங்க வலிமையான கேண்டிடேட் போடலன்னா நமக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி, பெரிய ஒரு பேரிழப்ப நம்ம சந்திப்போன்றதை நான் இந்த காணொலி மூலியமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து வந்து இதான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப என்னன்னா, இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இந்த நேர்காணல் முழுக்க நான் சொல்லியிருக்கேன். இவ்வளவு பங்களிப்பு, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு தியாகம், இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு இதை கடந்தும் அவர் இன்னமும் கொள்கையை மாறாம அம்பேத்கர், பெரியாரை, மார்க்சிய திராவிட கருத்தியல் சார்ந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டோட தொடர்ந்துட்டே இருக்காரு களப்பணியில. ஏன்னா எதுக்கு நான் கேட்கிறேன், ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் தொண்டு, மக்கள் சேவை, கருத்தியல் கொள்கை மாறக்கூடாது, கடைசி வரைக்கும் திராவிடத்துக்கு ஆதரவா நிக்கணும்ன்ற அந்த மன உறுதியும் கொள்கை அந்த பிடிப்பும் தான் அவர் நிக்க வச்சிருக்கு. ஏன்னா பணம் காசு பதவிக்கோ சொத்து சொத்துக்கோ கிடையாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த அதிகாரத்தை ஏன் விரும்புறோம்னா, அம்பேத்கர் எல்லாம் சொல்லுவாரு, நீ என்ன படித்தாலும், நீ எப்படி மேம்பட்டனா இருந்தாலும், என்ன கள போராளியா இருந்தாலும், போராட்டக்காரனா இருந்தாலும், அதிகாரம் இல்லை என்றால் எதனாலும் எந்த பயனும் இல்லைன்னு அம்பேத்கர் அழகா சொல்லுவாரு. அந்த பெரியார் அதை சொல்றாரு. பெரியாரும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல் ஒரு புறக்கணிச்சாலும் அதிகாரத்தினோட மகத்துவம் என்னன்றது தந்தை பெரியார் நல்லா தெரியும்.
அப்ப நீங்க பசும்பொன் பாண்டியன் அவர்கள் ஏன் இதை விரும்புறாரு, ஏன் இதை கேட்கிறாருன்னா அதிகாரம் வேண்டும். அப்பதான் மக்கள் குரல் சட்டமன்றத்தில் எழுப்பப்படும். மக்கள் பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேச முடியும். நீங்க பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நீங்க சட்டமன்றத்தில் விட்டா சிங்கநாதம், சிங்க கர்ஜனை புரிவார் சட்டமன்றத்துல. ஏன்னா அந்த லெவலுக்கு மக்களோட பிரச்சனை எடுத்து வைப்பாரு, மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாரு, மக்களுக்காக நிப்பாரு சட்டமன்றத்துல, மக்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பாரு. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வாய்ப்பை வழங்க வேண்டும். அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்துவார். ஏன்னா நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். இந்த தொகுதி கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறுவார். லிஸ்டே கொடுத்துட்டேன் நான், இந்த தொகுதி கொடுங்க. அதுவும் மாவட்டம் நான் சொல்றேன், இந்த மாவட்டத்துல கொடுங்க, நீங்க தேனியில கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை. உசிலம்பட்டி கொடுங்க, உசிலம்பட்டி சொல்ல மாட்டேன், உசிலம்பட்டி கொடுங்க வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனுக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நீங்க நிப்பாட்டீங்கன்னா முக்குளத்தோர், கல்லர், மறவர், அகமுடையார் சமூகம் அவர் ஆதரிக்கும், அருந்ததியர் சமூகம் அவர் ஆதரிக்கும், பறையர் சமூகம் அவர் ஆதரிக்கும். ஏன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகம், கோனார் சமூகம், நாடார் சமூகம், எல்லா சமூகம் அவர் ஆதரிக்கும். இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க, பெண்கள் ஆதரிப்பாங்க, இளைஞர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லா செக்ஷனுமே ஆதரிப்பாங்க வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். ஏன்னா முக்கியமான ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு சமத்துவ போராளி, ஒரு 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 சகோதரத்துவ போராளி பசும்பொன் பாண்டியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் புதூர்ல மேலூர் முருகேசன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. விசிகால இருந்து எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் கூப்பிட்டிருந்தார். ஆனா பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏன்னா ஓபிசியை சேர்ந்த தலைவர்களோ, திமுக தான் சேர்த்தான் சொல்றேன், எல்லா கட்சியும் சேர்த்தான் சொல்றேன், கூட்டணி கட்சியும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கேன், யாருமே கலந்துக்கல. பத்திரிகை போட்டாங்க, அதுல இன்விடேஷன்ல பேர் போட்டாங்க, கட் அவுட்ல அடிச்சிட்டாங்க, யாருமே கலந்துக்கல. ஆனா அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். நீங்க ஜீவாட்டோட இன்டர்வியூ எடுத்து பாருங்க, எத்தனையோ இன்டர்வியூஸ் இருக்குது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களை பத்தி யூடியூப்ல எடுத்து பாருங்க. ஏன்னா அப்படி அப்ப எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்றாரு ஒரு வார்த்தையை, இந்த மாதிரி அன்பு சகோதரர் அன்பு தோழர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. இதுதான் சமத்துவம், இதுதான் சகோதரத்துவம், இதுதான் நம்மளோட மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம். நம்ம எல்லாருமே தமிழர்கள், நம்ம எல்லாருமே திராவிடர்கள் அந்த உணர்வோடு எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பேசினார். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு போராளி வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன், நீங்க பாருங்க. என்ன இது இன்னொரு வார்த்தையை சொன்னார் எழுச்சி தமிழர் அந்த நிகழ்ச்சியில, இது ஒரு அறிவில்லாத தன்மையால நடந்த, ஒரு அறியாமையால் நடந்த கொலை அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா அப்ப பாருங்க ஒரு சமூக நல்லிணக்கத்தை, இன்னைக்கு 2 சமூகமும் பூனை எலியும் கீரியும் பாம்பு மாதிரி பேசுறானுங்க இவனுங்க. அப்படிப்பட்ட சமூகத்துல இப்படி இரு தலைவர்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களும் இன்னைக்கு வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களும் ஒரு ஒப்பற்ற எடுத்துக்காட்டா அந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறாங்க, திராவிட சமூகத்துக்கு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பாருங்க, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் சமத்துவத்தையும், சகோதரத்துவத்தையும், மத நல்லிணக்கத்தையும், சமூக நல்லிணக்கத்தையும், ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நம்மளாம் ஜாதி மதத்தெல்லாம் மறந்து, நம்முடைய வர்க்க ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மறந்து, நம்ம தமிழர்கள் திராவிடர்களா நம்ம எல்லாம் ஒரே இனமா நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நம்ம திராவிட கருத்தியல் நம்ம தூக்கி பிடிக்கணும், அதுக்காக நம்ம களத்துல போராடணும், நிக்கணும்னு நிக்கிறாரு. அம்பேத்கர் பெரியாரை மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இயங்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தென் தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறார் சொல்லுங்க நீங்க? மதுரை மாவட்டத்தில் எங்க இருக்கிறாங்க? யார் இருக்கா இந்த மாதிரி தலைமை எங்க கிடப்பான்? அதான் நான் சொல்றேன், இவர்கள் தான் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், இவர்களை தான் திமுக அங்கீகரிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு, திமுக தலைமைக்கு தாழ்மையான வேண்டுகோள் கோரிக்கை. இன்னும் பல உதாரணங்கள் இருக்கிறது, நான் ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லிட்டேன். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல், அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்தியல், என இடதுசாரி, பொது உடைமை, திராவிடம், தமிழ் தேசியம், அனைத்து களத்திலும் நின்று போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர், போராளி வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்றம் செல்ல வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும். மதுரை மேற்கு அவை கண்டிப்பா கொடுக்கணும் அவருக்கு. தென் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாலும் நீங்க கொடுங்க, தென் தமிழ்நாட்டுல, தென் மாவட்டத்துல எதை கொடுத்தாலும் பசும்பொன் பாண்டியன் அவர்களை மக்கள் ஜெயிக்க வைப்பார்கள். தமிழ்நாடு திராவிட தமிழர்கள் ஜெயிக்க வைப்பார்கள், அனைத்து சமூகமும் ஜெயிக்க வைக்கும். நாங்களும் அதுக்கு களத்துல போராடுவோம், களத்துல வேலை செய்வோம். இது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, வேண்டுகோள். நன்றி.